ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்திருக்கு. அதாவது அர்ணவ் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு அதாவது 2வது வாரம் நினைக்கிறேன் அவர் வந்து வெளியே போனார். போகும்போதே வந்து ஜால்ராஸ் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ட்ரெண்டிங்கில் வந்தாப்புல. ஆனால் அப்போ வந்துட்டு நிறைய பேர் கோவம் தான் வந்துச்சு. ஏன்னா உள்ளே இருக்கும்போது எதுவுமே பேசாமல் வெளியே போய் இப்படி பேசுகிறாரு, இது தப்பு இல்லையா அப்படின்ட்டு. பட் கடைசியில் வந்துட்டு அவர் ரீஎன்ட்ரி கொடுக்கும்போது அதேவே ஆரம்பித்து ஒரு மாதிரி ஒரு தரமான சம்பவத்தை பண்ணி போகும்போது நிறைய பேர் வந்துட்டு ஆனோ ப்ரோ டோன்ட் ஃபீல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னே அது இப்படி ஒரு சடனான ஒரு சேஞ்சை நான் பார்க்கவே இல்லையப்பா, நினச்சி கூட பார்க்க முடியலையே அப்படின்னு மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு போகும்போது நல்ல பேரும் உள்ளே ரீஎன்ட்ரி கொடுத்துட்டு போகும்போது கெட்ட பேரும் வந்துச்சு. இது எஸ்பெஷலி இந்த பிக் பாஸில் சத்யா, முக்கியமாக ஜெஃப்ரி கண்டிப்பாக வந்து ரொம்ப பெரிய கெட்ட பேர் வந்துச்சு. காரணம் அவங்களுடைய ஆட்டிடியூட் தான். என்னதான் அதுக்கு அவங்க சாக்கு போக்கு சொன்னாலும் அன்றைக்கி நடந்த நிகழ்வை யாராலையும் மறக்கவே முடியாது. இப்போ என்னென்னா நம்ம ஆர்னை வந்து அவருடைய சோஷியல் மீடியாவில் வந்து குறும்படம்னு ஒன்று போட்டிருக்காரு. என்ன குறும்படமாக இருக்கும்? பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே நம்மளை குறும்படத்தை காமிக்கல, இவர் என்ன குறும்பு படத்தை காமிக்க போகிறார் பார்த்தா அதில் வந்து நம்ம ஆர்னோ சொல்லியிருப்பார்ல, ஆமாம் ஒருத்தன் கூடயே இருப்பானே நோண்டிட்டு தடவிட்டு அவன் பேர் ஜெஃப்ரி தானே அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்போ நிறைய பேர் வந்து கண்டிச்சிருப்பான் அப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்ட்டு. இப்போ என்னென்னா அதை சொல்லிவிட்டு நீங்கள் கண்டிச்சிங்களே, இப்போ பாருங்கள் அடுத்தது உங்களுக்கு ஒரு குறும்படம் சொல்லிட்டு அதில் பார்த்தா அன்ஷிதாவோட இடுப்பில் கை வைக்கிற இவர் அன்ஷிதா இடுப்பில் மட்டுமா கை வச்ச, தர்ஷியா குத்தா 3-4 வாட்டி போயிட்டு ஒரு பெண்ணை வந்துட்டு அனுமதி இல்லாமல் என்னமே எது பேசவே கூடாது அனுமதி இவர் போய்ட்டு அந்த இடுப்பில் கை வைக்கிற விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப டூ மச் ஆஃப் ஆட்டிடியூடு. அது வந்துட்டு ரொம்ப தவறான ஒரு விஷயம். அதை ஆல்ரெடி வந்து நிறைய பேர் கண்டிக்கவும் செய்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் போனதுக்கு அவர் பண்ண விஷயம் வந்துட்டு ரொம்ப பெரிய ஒரு விஷயத்தை ஏற்படுத்திச்சு. இப்போது இந்த விஷயத்தை அவர் வந்து ஷேர் பண்ணியிருக்கார் அவருடைய சோஷியல் மீடியாவில். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி வந்து சொல்லியிருப்பார்ல, அதுக்கப்புறமா ரீஎன்ட்ரி கொடுக்கும்போது பேசினாவே தொடவுதா ஐயோ அப்படின்னு அதையும் வந்து போட்டிருக்காரு. இப்போ சொல்லுங்கள், நான் சொன்னதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இதில் ஆர்னவ் மேலே தப்பு இருக்கா இல்லை ஜெஃப்ரி மேலே தப்பு இருக்கா? அவர் குறும்படம்னு ஒரு அழகான விஷயத்தை வந்து கொடுத்துருக்கார். இதை பார்த்துட்டு நீங்கள் முதல் தீர்மானிங்க. பாய் நண்பர்களே.